சினிமால பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து கம்பேக் குடுத்துருப்பாங்க. ஆனா, எனக்கு பர்சனலா புடிச்ச கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் அவர்களோட கம்பேக் தான். ஏன்னா, அவரோட ஆரம்ப காலத்துல ஒரு சில படங்கள் வந்து ஹிட் குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் வந்து அவருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் டோட்டலா வந்து எங்க மாறுனாரு பார்த்தீங்கன்னா, என்னை அறிந்தால்ல தான். அந்த படத்துல வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவருடைய கேரக்டர், அவரோட ஆட்டிட்யூட், அவருடைய உடம்பு எல்லாமே பிசிக்கலா மாத்தி சூப்பரா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர்லாம் கம்பேக் குடுப்பாரான்லாம் ஒரு சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, என்னை அறிந்தால்ல தல அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து அருண் விஜய் வந்து குடுத்திருந்தாரு. என்னப்பா இவர் மட்டும் தான் கம்பேக் குடுத்தாரா? சினிமால கம்பேக் குடுக்காதவங்க இல்லையான்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். நெறைய பேர் வந்து சினிமால வந்து கம்பேக் குடுத்துருக்காங்க. ஆனா, இவரோட கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து ஜெயிச்சுட்டு அப்படி அழுவாரு. ஓகேங்களா? அதாவது அவரோட கம்பேக் வந்து நெறைய பேர் பாராட்டுனாங்க. தியேட்டர்ல வந்து அந்த படத்த பார்த்துட்டு ஃபேன்ஸ் முன்னாடி அழுவாரு. அப்ப அந்த ஃபீல் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வேற மாரியான ஃபீலு. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் வந்து ஹிட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ ஒரு சூப்பரான ஆக்டரா வந்து அருண் விஜய் வந்து தமிழ் சினிமால இருக்காரு.